உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்பொழுது தமிழில் குர்ஆன் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள். இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம். அதை மனம் வந்து முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். சுமார் 5 வருடங்களுக்குள்ளே 500 டிவோர்ஸ் கேஸ், அதிலையும் 480 ஃபஸ்ஹ் தலாக். மனைவிமார்களாக முன்வந்து இந்த கணவனோடு என்னால் வாழ்க்கையை தொடர முடியாது, என்னை தயவு செய்து பிரித்து விடுங்கள் என்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர்களில் குடும்பங்களில் ஒரு டிவோர்ஸ் கேஸ் கூட இல்லாமல் ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள் என்ற அளவுக்கு இன்று விவாகரத்துகள் அதிகரித்துக் கொண்டே போவதற்கான காரணம் என்ன? இவரை முடிக்கிறதுக்கு நான் வேறொத்தரை முடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. இவரை கட்டிக்கொண்டு நான் படுகின்ற பாடு வேறொருத்தியை நான் முடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஹஸரத் அல்லது ஒரு முஅல்லிமாவை இனம் கண்டு என் மகளுக்கு 3 மாசத்துக்கு பின்னால கல்யாணம் வருகிறது, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் என்ன என்ன, அது சம்பந்தமான மசாலாக்கள், அது சம்பந்தமான தெளிவுகளை ஒரு மனைவி மிக விசுவாசமாக நடக்கிற ஒரு மனிதன் இருந்தால் அது அவருடைய கணவன் தான். குடும்ப பட்ஜெட் இருக்குது, கிச்சன் சமையல் அது அவட கையில் தான் இருக்கு. மாப்பிள்ளை வருமானம் என்ன அதை தெரிந்து செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பார்த்து செய்யக்கூடாது. உங்களோட படித்தவரை பாருங்க, தன்னுடைய மனைவியை கார்ல ஏற்றிக்கொண்டு பவனி வருகின்ற அழக பாருங்க. நீங்களும் தான் இருக்கிறீங்களே வேலப்பால் என்றால் இவன் அடுத்தது மார்க்கம் இல்லை என்றால் ஹராத்திலே கையை வைக்க துணிவான். அன்பார்ந்த கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, இன்றைய மிம்பர் மேடையில் உங்களுக்கு முன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் உரையாற்றலாம் என்று நினைக்கிறேன். காலத்தின் தேவை கருதி இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை. சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய பிரதேசத்தில் ஒரு ஏரியாவுக்கு பொறுப்பான ஒரு காவியாரிடத்திலே இருந்து வந்த கவலைக்குரிய ஒரு செய்தி, கடந்த 5 வருடங்களில் உள்ள காவிக்கோட்டிலே நிலுவையில் இருக்கின்ற வழக்கு கேசுகளை எடுத்து பார்த்தால் சுமார் 5 வருடங்களுக்குள்ளே 500 டிவோர்ஸ் கேஸ், அதிலையும் 480 ஃபஸ்ஹ் தலாக். மனைவிமார்களாக முன்வந்து இந்த கணவனோடு என்னால் வாழ்க்கையை தொடர முடியாது, என்னை தயவு செய்து பிரித்து விடுங்கள் என்று கேட்டிருப்பது 480. 20 ஆண்கள் தலாக் கேஸை ஃபைல் பண்ணி இருக்கிறார். அந்த 500 ஜோடிகளிலும் 300 லட்சம் குழந்தைகள். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இங்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர்களில் குடும்பங்களில் ஒரு டிவோர்ஸ் கேஸ் கூட இல்லாமல் ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள் என்ற அளவுக்கு இன்று விவாகரத்துகள் அதிகரித்துக் கொண்டே போவதற்கான காரணம் என்ன? ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் எளிமையான முறையில் திருமணங்கள் நடந்தது. மாப்பிள வருகின்ற பொழுது அவருக்கு குடை பிடித்து யானபி சலாம் அலைக்கும் பயன்படுத்துவதற்கென்றே ஒரு குரூப் அவரை கொண்டு வந்து தோரணம் கட்டி ஒரு மூலையிலே அந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ் நடந்தது. நடைபெற்ற திருமணங்களில் 99 திருமணங்கள் சக்சஸ். இந்த திருமண வைபவங்கள் நடப்பது மஸ்ஜிதுகளுக்கு குறைவும் கிடையாது. அந்த திருமணம் சம்பந்தமான நிக்காஹு பயானுகளுக்கு பஞ்சமும் கிடையாது. ஆனால் அதிகமாக விவாகரத்துக்கள் அதிகரிப்பதற்கான பிரதானமான காரணம் என்ன? கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக ஒரு வெற்றிகரமான ஒரு இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தேவையான கட்டாயமான அம்சங்கள் என்ன என்பதை தெரியாமல் அந்த திருமண பந்தத்திலே காலெடுத்து வைப்பது இதற்கான பிரதானமான காரணங்களில் ஒன்று. இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. நேரம் இருந்தால் குத்பாவின் இறுதி பகுதியிலே நான் அதை அலசி ஆராய்வோம். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வியாபாரத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு தேவையான அம்சங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் அதில் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறோம். முடியவில்லை என்றால் மூடிவிட்டு போய்கொண்டே இருப்போம். ஆனால் திருமணங்கள் அப்படி அல்ல. முடித்தால் முடித்ததுதான், கட்டிய விரையை கொட்டியே ஆக வேண்டும் என்ற அமைப்பிலே அதிகமான வழக்குகள் நிலுவையில இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிகமான கணவன் மனைவிமார் பாதையோரங்களிலே ஒருவருக்கொருவர் கைகோர்த்து தோளோடு தோள் இருந்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட
கல்வினால் அவர்கள் எப்பொழுதோ டிவோர்ஸ் ஆகிவிட்டார். இவரை முடிக்கிறதுக்கு நான் வேறொருத்தரை முடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, இவரை கட்டிக்கொண்டு நான் படுகின்ற பாடு வேறொருத்தியை நான் முடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. கைகோர்த்து பாதையிலே 4 பேர் பார்க்க கணவன் மனைவியாக நடைபோடுகின்ற எத்தனையோ உள்ளங்கள் கல்வினால் அவர்கள் மனமுடிவை எடுத்து விட்டார்கள். அதுதான் ரொம்ப கவலையான கசப்பான உண்மை. திருமணம் என்பது ஒரு கோட்டை, அதற்குள்ளே நுழைந்தவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள், வெளியே இருப்பவர்கள் உள்ளே என்னதான் நடக்கிறது என்று பார்க்க தவிக்கிறார்கள் என்று தமிழிலே சொன்னான் திருமணத்திற்கான வரைவிலக்கணம். ஆனால் ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம் திருமணம் சம்பந்தமாக என்ன சொல்லுகிறது? وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்கான மனைவிமார்களை படைத்ததில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. எங்கட மனைவிமார் மலக்கல்ல, ஒளியால் படைக்கப்பட்டவர்களும் அல்ல. அதே நேரத்தில் எங்கட மனைவிமார்கள் பேய் மாதிரி ஜின்களால் நெருப்பினால் படைக்கப்பட்ட இனமும் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட இனத்தில் இருந்துதான் உங்களோட மனைவி. உங்களுக்கு தலைவலி வந்தா அவக்கும் தலைவலி வரும், உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் அவக்கும் காய்ச்சல் வரும், உங்களுக்கு கால்வலி வந்தால் அவக்கும் கால்வலி வரும். உங்களுக்கு உள்ள உணர்வு மாதிரி அவர்களுக்கும் இருக்கிறது. இதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா. திருமணத்துடைய காரணத்தை சொல்லுகின்ற பொழுது லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவிமார்களிடமிருந்து நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காகத்தான் இவ்வளவு அற்புதமான ஒரு உறவை இஸ்லாம் அறிமுகமாக்கி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. மனைவி இல்லை என்றால் சொர்க்கத்திலும் இன்பம் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவி சகிதம் சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த மனைவியோடு சொர்க்கம் போனால் தான் அந்த சொர்க்கத்திலேயும் இன்பம் இருக்கிறது. ஆனால் மனைவி மனைவியாக இருக்க வேண்டும். அதுக்கு நிறைய ஆரம்பத்திலிருந்து நான் வர வேண்டும், அதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்கார். பெண் பார்க்க போவதிலிருந்து வர வேண்டும். பகுபர் விதாத்தி தரிபத்தியதாக்க மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், வெற்றி அடைந்து விடுவாய். ரமலானுடைய காலப்பகுதிகளிலே பாதையோரங்களிலே விசேடமாக இரவிலே இறுதி பத்திலே அதிகமானவர்கள் ஆடை வாங்குவதற்கு அலைவார். லீலத்துல் கத்ருடைய வேட்டையை தேடி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய வேஷ்டியை இறுக்கி கட்டினார்கள் என்று ஹதீஸ் படித்தவர்கள் எல்லாம் சுன்னத்தான கேவலம் ஒரு நாள் உடுப்புடுப்பதற்காக வேண்டி எத்துணையோ ஃபர்து தொழுகைகள், இரா வணக்கங்கள், தராவீஹ், கியாமுல் லைல் போன்றவைகளை பால்படுத்தியவர்களாக ஆங்கங்கே கடைகளில் ஏறி திரிந்து கொண்டிருக்கிறார்களே. கவலையோடு ஒருத்தர் வந்து என்னிடத்திலே இதை சொன்ன நேரத்திலே அவர்களிடத்திலே நான் கேட்டேன், ஒரு மார்க்கமுள்ள மனைவியாக இருந்தால் ஒரு நாளும் உங்களை பாதையிலே அலைய விட மாட்டார். இந்த நேரத்திலே இங்கு உங்களை அலைய விடுபவள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், கியாமத்திலும் உங்களை அலைய விடுவாள். இதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், தீனுள்ள மார்க்கப்பட்டுள்ள இறை அச்சமுள்ள ஒரு மனைவியை நீ எடுத்துக்கொண்டால் நீ வெற்றி அடைந்து விடுவாய். அது முதல் படி. அது முதல் படி. வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விடயங்கள் என்ன? இப்ப அங்கிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமானவர்கள் திருமணம் முடித்தவர்கள் தான் நாம் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை சந்தோஷகரமாக கொண்டு போவதற்கு எனக்கு தேவையான அத்தியாவசியமான அம்சங்கள் என்ன? குடும்பம் என்பது மலர்கள் விரிக்கப்பட்ட பஞ்சனை மெத்தை அல்ல. நிறைய பிரச்சனைகளும் பிளவுகளும் ஏற்றங்களும் இறக்கங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படுகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த குடும்ப நிறுவனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய சொந்த மனைவிமார்களோடு யாருடனும் ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மாதத்தை தனியாக கழித்திருக்கிறார்கள் என்றால் குடும்பத்திலே பிளவுகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை கையாளுகின்ற முறை இருக்கிறது. அதற்கு முதலாவது குடும்ப வாழ்க்கையில் இணைகின்ற பொழுது பொறுமை மிக முக்கியமான. ஒவ்வொரு தலைப்பிலும் எனக்கு பேசிக்கொண்டு போக நேரம் இடம் கொடுக்காது, வெறும் பட்டியலை மாத்திரம் இட்டுச் செல்கிறேன். பொறுமை மிக அவசியம். இது நீண்ட தலைப்பு, எல்லா விஷயத்திலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை இழந்தவர் முத்தலாக்கிலே போய் நிற்பார், தலாக்கை சொல்லிவிட்டு தடுமாறுவார். எப்படியாவது சேர முடியாதா? மார்க்கத்தில் எங்கேயாவது ஒரு தொங்கல் ஒரு இடம் கிடையாதா? எனவே பொறுமை இருக்கிறதே அவசியமானது. இரண்டாவது தோழமை, மனைவியோடு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக வேண்டும். கணவனுக்கோ மனைவிக்கோ அவர்களுடைய நண்பர்களுடனோ குடும்ப உறுப்பினர்களுடனோ ஏதாவது பிணக்குகள் பிளவுகள் வந்தால் அந்த கணவன் மனைவிக்குத்தான் முதலாவது சப்போர்ட்டாக இருக்க வேண்டும். மனைவி கணவன் பக்கம்தான் இருக்க வேண்டும். சில நேரம் அந்த சச்சரவு அந்த மனைவியுடைய தகப்பனோடு வந்திருந்தாலும் சரி,
மாப்பிள்ளையோட நீங்க தான் சரியான விஷயம், நீங்கள் அவசரப்படாதீர்கள், என் தகப்பனுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் என்றுதான் அவள் முதலாவது சொல்ல வேண்டும். அது மாப்பிள்ளை தவறிலே இருந்தாலும் சரி, அதை நிதானமாக பிறகு எடுத்து சொல்லலாம். கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கின்ற பொழுது இருவரில் ஒருவர் தன்னுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ மாற்றமாக அடுத்தவருக்கு தோழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இந்த குடும்பம் சிதைவை ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்கவே. இதெல்லாம் உளவியல். கண்ணியமான கணவான்களை, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, தோழமை, கணவன் மனைவிமார்கள் அன்பாக பழக வேண்டும், தோழமையோடு பழக வேண்டும். ஓய்வு குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. சில பேரை பார்த்தால் பிறந்ததே வியாபாரம் செய்வதற்கு மாதிரி, திறந்தாலும் கடை மூடினாலும் கடை, ஒரு திருமணத்திற்கு இல்ல, ஒரு ஹயாத்துக்கு இல்ல, ஒரு மௌத்துக்கு கிடையாது, குழந்தைகளோட ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கிடையாது, எப்ப பார்த்தாலும் மூல மந்திரம் கடை கடை, வியாபாரம் வியாபாரம். சுப்ஹானல்லாஹ். அமெரிக்காவிலே வாழ்கின்ற ஒரு இலங்கை தம்பதி எப்ப பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அந்த குழந்தை தகப்பனை அன்போடு பேசுமாம், வாப்பா இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு கார்டனுக்கு போய் வருவோமே, ஒரு ஷரியத்திலே ஆகுமாக்கப்பட்ட ஒரு சுற்றுப்பிரயாணம் போக வேண்டும், இதெல்லாம் குடும்பத்தில் இருக்க வேண்டும். அவர் எடுத்த உடனே சொல்லுவார், அவர் டாக்ஸி டிரைவர், $100 நாளொன்றுக்கு நான் தேட வேண்டும், கட்ட வேண்டும், அதை யார் தருவார்? அப்படியா? 3 மாதங்கள் கழித்து அந்த குழந்தை வருகிறது மழலை மொழியிலே, டடா இன்னைக்கு போவோமா? 100 வாயை பொத்திட்டு அது பொக்கெட் மணிக்கு கொடுத்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து இந்தக்குள்ள ஓடுக்குள்ள அந்த பணத்தை நான் தருகிறேன், கொஞ்சம் ஒரு நாள் எங்களுக்காக நேரம் தர மாட்டீர்களா? சுப்ஹானல்லாஹ். ஓய்வு முக்கியம் கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு 2 தடவை ரேசோடி இருக்கிறார். ஒரு பாத்திரத்திலே குளித்திருக்கிறார், இன்னொரு பல இல்ல விளையாட்டுக்களே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் ஓய்வு நேரம் இது குடும்பத்திற்காக பிரதானமானது, முக்கியமானது. ஒரு தகப்பன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், 8 குழந்தைகள். ஹக்கா நடந்த சத்திய உண்மை. 8 பேர் மாறி மாறி இருந்தாலும் தகப்பனுக்கு மன திருப்தி இருந்தது. ஆளுக்கு ஒரு நாளைக்கு மாசத்துக்கு 4க்கு 2000 ஒரு வேலையாளை வைத்தியசாலையிலே வைத்துவிட்டு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார். இதை பற்றி ஒரு அந்த பள்ளிவாசலில் இருக்கின்ற இமாமிடத்திலே அது காதுக்கு எட்டிய பொழுது அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான கருத்து, இந்த பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டினுக்கு அரை மணித்தியாலம் செலவழிக்காத ஒரு வாப்பக்கு எந்த பிள்ளையும் கடைசி காலத்துல நேரம் ஒதுக்காது. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. துஆ என்ன தெரியுமா? சின்ன வயசுல எங்களுக்கு இரக்கம் காட்டின மாதிரியே யா அல்லாஹ் நீ அவருக்கு இரக்கம் காட்டு. இவருடைய இரக்கம் இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஒரு தகப்பன் பாடசாலைக்கு போய் குழந்தையை இடையிலே இருக்க வேண்டும், டீச்சர் இடத்துல பேசுகிறார், என்னுடைய மகளை தாருங்கள், பேர் என்ன, பேரை சொல்லுகிறார், கிரேட் என்ன தெரியாது, எத்தனையாவது வகுப்பில் புள்ள படிக்குது வாப்பக்கு தெரியாது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையின் லட்சணமாயுது. ஓய்வு நேரம் எடுக்க வேண்டும், குழந்தைகளுடைய நல்லது கெட்டதில் கலந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குடும்பத்திற்காக பிரதானமான ஒன்று நிதி திட்டமிடல், பட்ஜெட் பண்ண வேண்டும், வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைக்க வேண்டும். எத்தனையோ பேருடைய மனமுடிவுக்கு பிரதானமான காரணமாக பணம் இருந்திருக்கிறது. வருமானம் இல்லை, வறிய வாழ்க்கை, ஏழ்மை இருக்கிறது, ஒரு மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவே இந்த விடயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். மன்னித்தல் என்றொன்று இருக்கிறதே, தவறு மனிதனுக்கு நடக்கும். எனவேதான் அல்லாஹ் ஆரம்பத்திலே சொன்னான், உங்கள் இனத்திலிருந்துதான் உங்களுடைய மனைமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மறக்கல்ல. தவறு நடக்கும், கணவனில் இருந்து தவறு நடக்கும், மனைவியிடம் இருந்தும் தவறு நடக்கும். அதை மன்னிக்கின்ற பழக்கம் இருப்பதோடு சேர்த்து மறத்தல் அதுக்கும் இருக்கும். மன்னிச்சுட்டு அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கப்படா, அதை மறந்து விட வேண்டும். அடிக்கடி அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது உள்ளங்கள் ஒன்று சேருவதற்கு பகரமாக அந்த உள்ளங்கள் விரிசல் கண்டு கொண்டே இருக்கும். எனவே குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டுமா? தவறுகள் நடக்கின்ற பொழுது மன்னிப்பதோடு அந்த தவறை அடியோடு மறந்து விட வேண்டும். இன்னும் அடுத்தது மிக முக்கியமான ஒரு அம்சம் விசுவாசம். ஒருவரை ஒருவர் நம்பவே. ரொம்ப பயங்கரமான காலத்திலே வாழ்கிறோம். பெண் பிள்ளைகளை பெற்றவர்களிடத்தில் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய மகளுக்கு சகோதரிக்கு வாழ்க்கை துணையை தேடுகின்ற பொழுது மிக கவனமாக தேடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அதாக்கும் மன் தர்தௌன தீனஹு வ ஹுலுகஹு ஃபஸவ்விஜு. பெண் கேட்டு வருபவர்களிடத்தில் 2 குவாலிஃபிகேஷனை பாருங்க. அவருடைய மார்க்கம் எப்படி இருக்கிறது, அவருடைய குணம் எப்படி இருக்குது என்று பாருங்க. வெறும் வியாபாரத்தையும் வருமானத்தையும் பணத்தையும் பரம்பரையை பார்க்காதே, தீன பாருங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த மிம்பர் மேடையிலிருந்து சொல்லுகிறேன், அல்லாஹ் எங்களை பரம்பரையை பாதுகாக்க வேண்டும். ஒரு மனைவி
மிக விசுவாசமாக நடக்கிற ஒரு மனிதன் இருந்தால் அது அவனுடைய கணவன் தான். தன்னுடைய மறைவான உறுப்புகளை கூட அவனை நம்பி அவனுக்காக வேண்டி காட்டுகின்ற ஒரு இடம் அந்த 4 செவருக்குள்ளே, அந்த கணவனுக்குள்ளே மாத்திரம்தான். சில கயவர்கள் இருக்கிறார்கள், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கள்ளத்தனமாக அந்த உறவையும் வீடியோ பண்ணி பணம் வசூலிக்கின்ற பைத்தியக்காரர்கள் நடமாடுகின்ற உலகத்திலே வாழுகிறார். நடந்த உண்மையை சொல்லுகிறேன். துரோகம் இருக்கக்கூடாது. உடலாலும் பொருளாலும் ஒருவர் அடுத்தவருக்கு இன்னொருத்தரோடு படுக்கையை பகிர்வது வேறு. தன்னை நம்பி வருகின்ற மனைவியுடைய அந்தரங்க உறுப்புகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேர் அந்த மனைவியுடைய அந்த வீடியோக்களை போட்டோக்களை வைத்துக் கொண்டு விவாகரத்து என்று வருகின்ற பொழுது இதை அம்பலப்படுத்துவேன் பார். சுப்ஹான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மிக பயங்கரமான காலம். எந்த சமூகத்தில் வட்டி தலைவிரித்து தாண்டவம் ஆடுமோ அந்த சமூகத்தில் பைத்தியக்காரர்கள் அதிகரிப்பார்கள் என்றார்கள் பேகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூல புத்தி வேதத்தவர்கள் அல்ல, இந்த எத்தனையோ வகையான சைக்கோக்கள் நடமாடுகின்ற உலகத்திலே வாழுகிறோம். மிக கவனமாக இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை. அடுத்தது பாசம். மனைவி எங்கட கண்ணால தான் பார்க்க, எங்கட உம்மட கண்ணால பார்க்க கூடாது, எங்கட தாத்தட கண்ணால மனைவியை பார்க்க கூடாது. வருவதற்கு முன்னாலே காதிலே பலதையும் மூடி இருப்பார்கள். எனக்காக வந்தவன், தன் குடும்பத்தை விட்டு வந்தவர், தவறுகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், அந்த மனைவியை நேரடியாக தட்டி கேட்கின்ற உரிமை கணவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. மாமிக்கும் அல்ல, மாமக்கும் அல்ல, மதினிக்கும் அல்ல, மச்சானுக்கும் அல்ல. இந்த உரிமையை அடுத்தவருக்கு கொடுத்தோம் என்றால் அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் நிலைக்காது. கண்ணியமான கணவான்களை ஒவ்வொன்றை பற்றி மணித்தியால கணக்கில பேச வேண்டும், பேசுவதற்கு நேரமிடம் கொடுக்காது. மேலோட்டமாக சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன். எங்கட மனைவிமார் இல்லாவிட்டால் மாமி வீட்டில் ஒரு நாள் கழிப்போமா? ஒரு நாள் வந்து எங்களுடைய வீட்டிலே அவள் யாருக்காக இருக்கிறார்? எல்லோரும் துவா செய்து கொள்ளுங்கள். மனைவிக்கு முன்னால நாங்க மௌத்தா போயிடும். நாங்க இல்லாம மனைவி எப்படியாவது வாழ்க்கையை கொண்டு போயிடும். எங்களுக்கு முன்னால மனைவி மௌத்தா போனா படுகின்ற அவஸ்தை இருக்கிறதே, சம்பந்தப்பட்டவர்களிடத்துல கேட்டு பாருங்கள். மனைவியுடைய அருமை தெரியவர். பாசம் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்கள், இரக்கம் இருக்க வேண்டும். இது குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. அடுத்தது நிறைவேற்றல். ஒருவர் அடுத்தவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். இது ஒரு தனிப்பாடம். இதை பத்தி கொஞ்சம் நாம் ஒரு 10 நிமிடம் கட்டாயம் அலசி ஆராய வேண்டும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த புரிந்துணர்வில் இதாக பிரதானமான ஒரு இடத்தை வகிக்கிறது. இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான அம்சங்கள். ஒரு மனிதன் நீச்சல் அடிக்க வேண்டுமானால் திடீரென்று கடலிலோ குளத்திலேயோ ஆற்றிலேயோ பாய மாட்டார். பாய்ந்தால் அவருடைய பொடிதான் மிளக்கும். அதுக்கு பழக வேண்டும். சாதாரண ஒரு முச்சக்கர வண்டியை பாதைக்கு விடுவதாக இருந்தாலும் ஒரு லைசன்ஸ் எடுக்க வேண்டும். ஒரு லேனஸை பிடிச்சி அதுல ட்ரைனிங் போய் அதுக்கு ட்ரையல் காட்டி எக்ஸாம் எழுதி அதற்கு பின்னால்தான் அந்த முச்சக்கர வண்டியை கூட அவருக்கு ஓட்டுகின்ற தகுதி வருகிறது. எந்த விதமான அனுபவம் இல்லாமல் காலை எடுத்து வைக்கின்ற ஒரு கிரவுண்ட் இருக்குமாக இருந்தால் அது குடும்ப வாழ்க்கை தான். உம்மா பாப்பாவும் எங்கு நகை செய்வது, பெட்ரூம் செட் எங்க வாங்குறது, எந்த ஹோட்டல்ல கல்யாணத்தில் இருக்கிறது, யார கோக்கையாக பிடிக்கிறது, எந்த மௌலவியை பயானுக்கு கொண்டு வரது, எத்தனை சகனுக்கு சாப்பாடு போடுறது, இதிலே கவனம் செலுத்துகிறார்களே தவிர ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஹசரத் அல்லது ஒரு முஅல்லிமாவை இனம் கண்டு என் மகளுக்கு 3 மாசத்துக்கு பின்னால கல்யாணம் வருகிறது. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் என்ன என்ன, அது சம்பந்தமான மசாலாக்கள், அது சம்பந்தமான தெளிவுகளை நீங்க கொடுங்க என்று சொல்லி ஒரு கிழமைக்கு ஒரு அரை மணி தியாலத்தை எடுத்து எந்த வாப்பா எந்த மகனை எந்த மகளை ஒரு ஆதிமிடத்தில் முஅல்லிமாவிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. எனவே இந்த பெருமானங்கள், இந்த எதிர்பார்ப்புகள் என்று வருகின்ற பொழுது ஒரு சராசரி மனைவி ஒரு மாப்பிள்ளை இடத்துல என்னவெல்லாம் எதிர்பார்ப்பாள் என்று ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. உங்களோட மாப்பிள்ளை உங்களோட எப்படி இருக்கணும் என்று நீங்க விரும்புகிறீங்க. இதெல்லாம் கட்டாயம் மனைவிமார்களை வைத்து வாழ்க்கை நடத்துபவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக இன்றியமையாத முக்கிய அம்சங்கள். அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு வந்த பதில்களை சுருக்கமாக பார்த்தால், தன்னோடு அன்பாக பரிவாக நடக்க வேண்டும். இரக்கம் அவர்கள் எதிர்பார்க்கின்ற முதல் அம்சம். ஆரம்பத்தில் சொன்னேன், பாசம் பந்தம் அது இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ்வும் சொல்லுகிறான், வஜால பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இனம் புரியாத ஒரு அன்பையும் அருளையும் போட்டிருக்கிறார். எங்கோ இருந்து சேர்ந்தவர்கள் கபில்து நிக்காஹா என்று சொன்ன அந்த நிமிடத்தில் இருந்து வருகின்ற இரக்கம், ஒரு பாசம் இருக்கிறதே,
இந்த ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், குடும்பம் வருவார்கள், கணவன் மனைவியாக வருவார். கடைசியிலே இந்த பஜார் தவாஃப் இருக்கிறது, கல்பத்துல்லா தவாஃப் எல்லாம் முடிஞ்சு இந்த மதீனாவுக்கு போன பஜார் தவாஃப் ஒன்று செய்வார், பொருள் வாங்குவோம். அதுல பிணக்கு வரும், அதுல பிரச்சனை வரும். ஒரு 25 ரியால் செருப்புக்கு ஒரு பிரச்சனை வரும். கண்ணியமான கணவான்களே, அந்த பிரச்சனை எவ்வளவு விஸ்வரூபம் எடுக்கும் தெரியுமா? ஹஜ்ஜை முடித்து வருவதற்கு 3 நாள் பாக்கி இருக்கிறது. அந்த 3 நாளும் கணவன் மனைவி பேசாமலே நாடு திரும்புகிறார். நவுபில்லா. எந்த மண்ணுல? மக்கா மதீனா மண்ணுல. அந்த பெண்ணிடத்துல எல்லாரும் எங்களுக்கு இந்த முறைப்பாடுகள் வருகின்ற பொழுது நான் அழைத்து கேட்டேன், 2 பேரையும் வைத்து அந்த மாப்பிள்ளை இடத்துல கேட்டேன், உங்களுக்கு தாத்த தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறார். அவர்கள் யாரையாவது நீங்கள் ஹஜ்ஜுக்கு அழைத்து வந்திருக்கிறீர்களா? இல்லை. இந்த மனைவி உங்களுக்கு எவ்வளவு காலம் திருமணம் முடித்து? அதுல 3 வருடங்கள் ஆகின்றது. 25 லட்சம் ரூபாய் தன்னோடு பிறந்த ஒரு சகோதரி இன்னும் ஹஜ்ஜி செய்யல, ஆனால் அவர் தாத்தவ தங்கச்சை கூட்டிட்டு வரல, தன்னோடு வந்தவர் மனைவி, அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், ஒரு இனம் புரியாத அன்பை உங்கள் உள்ளத்துல நாம் போட்டு விடுகிறோம். கேவலம் 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து 3 வருஷத்துக்கு முன்னால எங்கோ இருந்த உன்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்ததற்கு நன்றி செலுத்துவதற்கு பகரமாக கேவலம் 25 ரியால் சிரிப்பருக்கு சண்டை பிடித்தால் நன்றி கெட்டவர்களா இல்லையா? கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில விடயங்கள் இருக்கிறது, நிறைய பேச வேண்டும், நேரம் இல்லை. அடுத்தடுத்த விடயங்களுக்கு நான் போகிறேன். தன்னோடு அன்பாக இருக்க வேண்டும், பண்பாக நடக்க வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய, மனைவிமார்களும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயம். அடுத்தது, சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது தன்னோடு ஆலோசனை செய்ய வேண்டும். சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது மனைவிமார்களுடனும் ஆலோசனை செய்ய வேண்டும். முக்கியமான ஒரு அம்சம். யாரும் அதை கணக்கெடுப்பதில்லை. ஒரு டிஸ்கஷன் நடக்குது, வீட்டில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது, மனைவி என்னமாவது சொல்ல முன் வந்தாலும் நீங்கள் வாயை பொத்திக் கொண்டு போங்கள், உங்களுக்கு என்ன தெரியும் என்றால் உடைந்து போய்விடுவார். லைஃப் பார்ட்னர், எங்க வாழ்க்கையின் மறுபாதியாக அவருக்கு அந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அடிக்கடி தன்னோடு கலந்துரையாட வேண்டும். சில பேர் மனைவிமார்களோடு பேச நேரம் கொடுப்பதே கிடையாது. அப்படி உட்கார்ந்து பேசினாலும் கையில ஹேண்ட்போன் இருக்கு, அவர் சொல்லுவது ஒரு காதில் விழும், ஒரு காதால போய்விடும். இல்ல கண்ணியமானவர்களை, மதிப்பளிக்க வேண்டும். அவர்களோடு அதிகமாக அடிக்கடி கலந்துரையாட வேண்டும். குடும்ப விடயங்கள், எதிர்கால பிளான்களை அவர்களோடு சேர்ந்து குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலம் திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். அப்பதான் ஒரு வெற்றிகரமான குடும்பம். இது ஒவ்வொரு மனைவிமார்களும் எங்களோட கணவன்மார் எங்களோடு இப்படி நடக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுப்பார். கோப உணர்வை தன் மீது வெளிப்படுத்தக் கூடாது. ஒரு பெண்மணி ஓப்பனாக சொல்லுகிறார், காலையில இவருக்கு எங்கேயாவது ஒரு செக் ரிட்டர்ன் என்று வந்த அன்றைக்கு நானும் என்ற பிள்ளைகளும் முடிச்சு. எவனோ ரிட்டர்ன் பண்ணின செக்குக்காக இவர் முழு கோபத்தையும் காட்டுவது மனைவியோடு. இது பிற கண்ணியமான சகோதரர்கள். நிறைய பேர் குடும்பத்தில் இந்த பிரச்சனையில், அவருடைய கடையில, அவருடைய ஃபேக்டரியில, அவருடைய தொழில் செய்கின்ற இடங்கள்ல பிரச்சனை. வீட்டுக்கு வருகின்ற பொழுது பிள்ளைக்கு தெரியாது. 10 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் இழந்த தந்தை வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது ஆசையோடு அந்த வாப்பவை அரவணைக்க வருகின்ற குழந்தை இவற்ற காதுல போன், இவர் பிரச்சனையில் இருக்கிறார், டென்ஷன் இருக்கிறார், பிள்ளைக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. இந்த சனியனை எடுங்கள் என்றாரே, புள்ள தூக்கி வீசிப்பட்டு போய் விழுகுதே. அதுக்கு பின்னால் இவர் செய்வார், கோபத்தை காட்டுவார். அதுல எதிர்வினை ரியாக்ஷன் மனைவியிடம் இருந்து வருகின்றது. 1 மாசத்துக்கு இவரால் தாங்க முடியாம போய் குடும்ப வாழ்க்கை விளங்குமா? கோபங்கள் தன் மீது காட்டக்கூடாது என்று மனைவிமார்கள் எதிர்பார்க்கிறார்கள். முகமலர்ச்சியுடன் வீட்டுக்குள் நுழைய வேண்டும். எல்லா பிரச்சனையும் காம்பவுண்ட் கேட்டோட வச்சிருக்க. எனக்காக ஒரு ஜீவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகள் இருக்கிறார், அவர்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாது, அவர்களிடத்தில் இதை காட்டக்கூடாது. சிரித்த முகத்தோடு, சலாம் உரைத்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு அந்த வீட்டுக்குள் வர வேண்டும். தேவை ஏற்படும் பொழுது தாம்பத்தியத்தில் உதவி செய்ய வேண்டும். மனைவிக்கும் தேவை இருக்கும். பசி வந்தால் சாப்பிடணும், தாகம் வந்தால் தண்ணீர் குடிக்கணும். அது மாதிரி தேவைகள், உடல் தேவை இருக்கிறதே, ஹலாலாக தணிக்கப்பட வேண்டும். இவர் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு உணர்வற்ற ஜடமாக உலகத்திலே வாழ்கிறார். சில பேர் வந்தா அந்த சொக்ஸ கூட கலட்டாம அப்படியே தூங்கிடுவார். மார்க்கம் இல்லாத மனைவிமார்கள் என்றால் அவர்கள் வேறு தொடர்புகளில் அவர்கள் சிக்குவார்கள். இது நீண்ட பெரிய தலைப்பு. மேலோட்டமாக சொல்லுகிறேன், தேவை ஏற்படுகின்ற பொழுது தாம்பத்திய வாழ்வில் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும்.
போதிய அளவு தனக்கு செலவு வருகின்ற பொழுது மலர்ந்த முகத்தோடு செலவு செய்ய வேண்டும். ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசிய செலவு, ஆடை செலவு, திருமண செலவு, மருந்து செலவு, குடும்ப செலவு, குழந்தையுடைய பாடசாலை செலவு, வீட்டு செலவுக்குள்ள செலவுகள் வருகின்ற பொழுதெல்லாம் இவர் முறைக்க கூடாது, இவர் குமுறக்கூடாது. மலர்ந்த முகத்தோடு இவர் அந்த செலவுகளை செய்ய வேண்டும். இதை ஒரு மனைவி எதிர்பார்ப்பாள். மிக முக்கியமான ஒரு அம்சம், தனது குடும்ப உறவையும் மதிக்க வேண்டும். மாமா வந்திருக்கிறார், வீட்டுக்குள்ள காலுக்கு மேல காலை போட்டு கட்டில போனோடு இருக்கிறாரு. ஏய் வாப்ப வந்திருக்கிறாரு, வரட்டுமே, இனி உன் வீட்டுக்கு தானே வந்திருக்கிறாரு, வந்தா நாங்க என்ன செய்யணும்? அவரை போயிட்டு சுஜூத் செய்யணுமா? சுபஹானல்லாஹ். அட வாப்ப வந்திருக்கிற மருமகன் வீட்டுக்குள் இருக்கிற மனைவி இருக்கிற அவர் முடிச்சு கொண்டிருக்கிற வாப்பக்கு தெரியும். வந்த ஒரு வார்த்தை, வந்தீங்களா மாமா, வாங்க இருங்க என்று என் மாப்பிள்ள சொல்றாரு இல்லை என்ற வாப்பா என்ன நினைப்பாரு? அந்த நேரத்தில் அவளுக்கு வர்ற ஆதங்கம் இருக்கிறதே. இப்ப நினைப்பாள், இவனை முடிச்சதுக்கு நான் வேறொத்தனை முடிச்சிருக்கணுமே, அல்லது திருமணமே இல்லாமல் வாழ்ந்திருக்கலாமே என்று நினைச்சா நீங்க நரகவாதி ஆகிறீர்கள். ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களாக சிறந்தவர் உங்களோட மனைவிமாருக்கு சிறந்தவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான கணவான்களை, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, சில பேர் அப்படியும் இருப்பார். சில வீட்டு வேலைகளை தனக்கு உதவ வேண்டும். வீட்டு வேலை செய்யற நேரம் இவர் கல்லு மாதிரி நிற்க கூடாது. அவள் தான் எல்லாம் செய்யணும், நான் தான் சம்பாதிக்கிறேன், சாப்பாடு கொடுக்கிறேன், வீடு கொடுத்திருக்கிறேன், அவருக்கு என்ன குறை? சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாளா? தேங்காவை நாம் துருவி கொடுப்போம். ஆடை துடைத்துக் கொண்டிருக்கிறாளா? புளிஞ்சி காய போடுவோம். வீட்டை கூட்டிக் கொண்டிருக்கிறாளா? மொப்பை எடுத்து நாம் சுத்தம் செய்து கொடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விறகு கொண்டு வந்து கொடுப்பார்கள், தண்ணீர் இழுத்து கொடுப்பார்கள். கணவனாக இருந்த அந்த மனைவிக்கு உதவிகள் செய்ய வேண்டும். 2 பேரும் சேர்ந்து செய்வதை அவள் விரும்புவாள். பிள்ளை வளர்ப்பில் ஒத்துழைக்க வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னேன், புள்ள வளர்ப்பில் ஒத்துழைக்கின்ற லட்சணம் நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குழந்தையை அகற்ற வேண்டிய நேரத்தில் அகற்ற வேண்டும். தந்தை என்றால் குழந்தையின் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்க வேண்டும். குழந்தையுடைய நலவு திட்டங்கள் மனைவியோடும் குழந்தையோடும் கலந்து பேச வேண்டும். நீ பெற்ற குற்றத்திற்கு நீயே பார் என்று மனைவியிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஒதுங்கக்கூடாது. இதுவெல்லாம் சராசரி ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான எதிர்பார்ப்பு. அது மாதிரி இதை ஆயிரக்கணக்கான பேர் இந்த பிரசங்கத்தை வீடுகளில் இருந்தும் கேட்பார். எனவே மனைவிமார்களுக்கும் சில பங்குகள் இருக்கிறது. ஒவ்வொரு சராசரி மாப்பிள்ள ஒரு மனைவி எப்படி இருக்கணும் என்று மனைவி எதிர்பார்ப்பது போலவே கணவனும் எதிர்பார்ப்பான். அதில் முதல் அம்சம், அழகான கோலத்தில் தன்னை கவரும் விதத்தில் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்க வேண்டும். மனைவியை பார்க்கிற பொழுதெல்லாம் இதை நபர்த்த இலைஹா சர்ரத்க, நான் சொல்லுவதெல்லாம் ஹதீஸும் குர்ஆன் அதோடு ஒட்டிய அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிகான மனைவிக்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனைவியை பார்க்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். இப்படி ஒருத்தி வாழ்க்கை துணையாக கிடைத்ததற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தவன் கல்யாணத்திற்கு போற நேரம் அலங்கரிப்பதல்ல, தன் கணவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அலங்கரித்து அவனை மயக்க வேண்டும், அவனுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பிலே மனைவி மாறி இருக்க வேண்டும் என்பது கணவனின் எதிர்பார்ப்பு. அன்பாகவும் பரிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மனைமார்களிடத்தில் எப்பொழுதும் ஒரு அழகான எளிமை இருக்க வேண்டும். கரடுமுரட்டு தன்மை இருக்கக்கூடாது. அதிகபட்சம் சுவையான உணவுகளை சமைக்க வேண்டும். 1 கோடி சம்பாதித்துக் கொண்டு போகிறோம், மனைவிக்கு வாழ்க்கை ருசியா ஒரு டீ ஊத்த தெரியாது, உப்பு புளி போட்டு ஒரு சம்புல் பிணைய தெரியாது என்றால் அவன் வாழ்க்கையில 0. டிகிரி முடிச்சிருப்பான், எத்தனையோ லாங்குவேஜ் எடுத்து முடிச்சிருப்பான், எத்தனையோ கோர்சஸ் முடிச்சிருப்பான். ஆனா வாழ்க்கை என்ற பாடத்தை அந்த உம்மாவும் பாப்பாவும் குழந்தைக்கு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், வேலைக்காரியுடைய கையால் தான் சாப்பிட வேண்டும் என்றால் இது அதிகமான கணவன்மார் விரும்ப மாட்டார். அதிகபட்சம் வாய்க்கு சுவையான உணவுகளை தயாரிக்க வேண்டும் என்று கணவன் எதிர்பார்ப்பான். பிள்ளை பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளையோட கையில் ஒரு ஹேர்போன், அவட கையில் ஒரு ஹேர்போன். குழந்தைகள் இன்று அதிகமாக உயிர் சேதம் ஏற்படுவதற்கு கூட பொறுப்பில்லாத சில தாய்மார்களுடைய அந்த தொலைபேசி தொடர்பு தான் காரணம் என்றால் அது மிகையாக இல்லை. பிள்ளைய வளர்க்க, புள்ள வளரவிடக் கூடாத வளர்க்க. ஒரு உறவுக்கு போகும் பொழுது எங்க எப்ப நடந்து கொள்ளணும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 4 பேர் வந்து விட்டால் வீட்டிலே அவர்களோடு எப்படி முசாபஹா செய்து சலாம் கொடுத்து அவர்களை வரவேற்க வேண்டும் அந்த தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பிலே அவள் அதிக கவனம் எடுக்க வேண்டும். தன் குடும்பத்தை மதிக்க வேண்டும். ஒரு குழந்தை வந்து கேட்டதாம், பாப்பா விருந்தாளிகள் வாராண்டா, அந்த காலத்துல காக்கா கத்துமாமே. ஆமா, காக்கா கத்தினால் எங்கட உம்மாவும் சொல்லுவா, யாரும் வாரதோ தெரியாது, ஷுவரா வந்துருவாங்க. அது எப்படி காக்கா கத்துது, ஏன் கத்துது என்று அந்த குழந்தை கேட்ட நேரத்தில் இந்த தகப்பன் அங்கும் இங்கும் மெதுவாக பார்த்து விட்டு பிள்ளையிட காதுக்கு சொன்னாராம், விருந்தாளிகள் வந்தா காக்கா கத்துதோ இல்லையோ தெரியாது, உன்னை வாப்பு மூட்டில் வந்த ஒரு உம்மா கத்துவாங்க.
சில பேர் அப்படித்தான் கணவன் குடும்பத்தை ஓரமாவே பார்ப்பார். அவர்கள் எந்த காரணம் கொண்டும் எந்த கணவனோடு எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்பதில் பிடிவாதமாகவே இருப்பார். தன் குடும்பத்தை மதிக்க வேண்டும், தன் தாய் தகப்பன், தன் தாத்த தங்கச்சி, சகோதர சகோதரிகளை மதிக்க வேண்டும் என்று கணவன்மார் நினைப்பார்கள். வருமானத்திற்கு ஏற்ற வாழ்வை அந்த மனைவி அமைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப பட்ஜெட் இருக்கிறே, கிச்சன் சமையல் அது அவட கையில் தான் இருக்கு. மாப்பிள்ளை வருமானம் என்ன அதை தெரிந்து செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பார்த்து செய்யக்கூடாது. உங்களோட படிச்சவரை பாருங்க, தன்னுடைய மனைவியை கார்ல ஏற்றிக்கொண்டு பவனி வருகின்ற அழக பாருங்க. நீங்களும் தான் இருக்கிறீங்களே வேலப்பால் என்றால் இவன் அடுத்தது மார்க்கம் இல்லை என்றால் ஹராத்திலே கையை வைக்க துணிவான். நவுதுபில் கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இன்னும் நிறைய இருக்கிறதே. தேவை ஏற்படும் போது தாம்பத்தியத்தில் அவன் உதவி செய்ய வேண்டும். அந்த தேவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா சொன்னாங்க, அடுப்பங்கரையில் இருந்தாலும் சரி அதை அப்படியே தீயின்ற சாப்பாடு தீயட்டும் பிரச்சனை கிடையாது. உன்னை கணவனுடைய அழைப்புக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். இப்பொழுது முடியாது, இரவுக்கு பார்ப்போமே, இரவுக்கு அழைத்தால் காலையிலே பார்ப்போமே. நான் கேட்கிறேன், பசி வந்தால் வந்த நேரம் தான் சாப்பிடு, தாகம் வந்தால் வந்த நேரம் தான் குடிக்கணும். இப்ப தாகமாக இருக்கிறதா, இப்ப தண்ணி குடிக்காதீங்க, நாளை அவருக்கு பிறகு குடிப்போமே, சரி வராது. சில நேரம் அவர் மார்க்கம் இல்லை என்றால் அவர் வேறு லைன்களை தேடி போவார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. இதெல்லாம் நீண்ட நெடிய தலைப்புகள். மனைவிமார்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆன்மீக செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும். அமளிவாதத்தில் தொடர்புள்ளவளாக, பேணுதல் உள்ளவளாக அந்த மனைவி இருக்க வேண்டும். எப்போதும் முகமலர்ச்சியுடன் தன்னை வரவேற்க வேண்டும். இதுவெல்லாம் ஒரு சராசரி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே எதிர்பார்க்கிற விடயங்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த 2 பேரும் இதை படிக்கணும். படிச்சு ஒரு பிளெக்சிபிளாக, சில கொள்கைவாதியாக குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கக்கூடாது. நான் இப்படித்தான் இருக்கு, என் டைப்பை நான் மாற்ற மாட்டேன்னு அவங்க தயவு செஞ்சு கல்யாணமே முடிக்கப்படாது. சுழிவு நெறிவுகள் இருக்க வேண்டும், வளைந்து கொடுக்க வேண்டும். எங்கள் விருப்பம் இல்லையா, மனைவி விரும்புகிறாரா, அதை செய்ய வேண்டும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, குத்துபாவின் இறுதி பகுதிக்கு வருகிறோம். இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகுவதற்கான முதல் காரணம் இந்த விடயங்களை தெரியாமலே அந்த குடும்ப வாழ்க்கையில கால் எடுத்து வைக்கிறது தான் ஒன்று. 2வது இருக்கிறதே, ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு முன்னால் நான் சொல்றேன். சில நேரம் நீங்க வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை கேட்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இன்ன மின் யும்னில் மர்ஆ. இது அபூ தாவூத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு மனைவி இடத்திலே பரக்கத்துள்ள ஒரு மனைவிக்கு உள்ள விஷயம் என்னவென்றால் 3 விஷயங்களை சொன்னார். தைசீரு ஹுதுபதிஹா, பொன் பார்க்க போற நேரம் உள்ள செலவிக்கிறே இதை குறைக்கோள். 2வது வதைசீரு சதாகிஹா, அவனுக்கு கொடுக்கின்ற மகர் அதுவும் சிம்பிளான மகராக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு குவியல் தங்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை திரும்பி வாங்க கூடாது என்று குர்ஆன் சொல்லுது. ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் கொடுத்த மகர் எவ்வளவு இருந்தாலும் அதை திரும்ப வாங்க கூடாது. அந்த பெண்ணை விட்டு இன்னும் ஒரு பெண்ணை நீங்கள் முடிக்கின்ற பொழுது ஏற்கனவே முடித்த அந்த பெண்ணுடைய மகரை திருப்பி எடுக்க கூடாது. ஒரு குவியல் தங்கமாக இருந்தாலும் சரி என்று அந்த திருப்பி வாங்க கூடாது என்பதை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார். ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகமாக மகர் கொடுக்கிற இந்த விடயத்தை நிறைய இடத்துல விமர்சித்திருக்கிறார். ஒரு சஹாபி ஒரு பேரீத்த கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க மலையிலிருந்து கொடையிறீங்களா தங்கத்தை? இவ்வளவு பெரிய மகர் எல்லாம் கொடுத்து திருமணம் முடிக்கிறீங்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை முடித்து கொடுக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்கள்ட்ட என்ன இருக்குது மகர் கொடுக்க? ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ். உங்களோட கேரிய கொண்டிருந்ததல்லவா, யா ரசூல், அதை கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வதைசீரு சதாத்திஹா வதைசீரு ரஹிமிஹா, இதையும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட மனைவிமார்களுடைய கற்புக்கும் ஓய்வு கொடுங்கள், அதையும் சிம்பிளாக்குங்க. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று நபி விரும்புறாங்க என்று சொல்லி ஒரு குழந்தை பால் குடித்து பால் மறக்கடிக்க முன்னால் இன்னும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையுடைய ஹக்கிலே அநியாயம் செய்கிறோம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 2 வருஷம் பால் கொடு என்று சொன்னா அந்த 2 வருஷம் பால் கொடுக்கும் போது இன்னும் ஒரு குழந்தை வயிற்றுக்குள் உருவாகினால் அந்த மனைவி அதை தாங்க மாட்டாள். அந்த குழந்தை தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ளும் வரைக்கும் அதை விட வேண்டும். இந்த குழந்தை வளர்ப்புக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன்? அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸுக்கு கீழால விளக்கம் எழுதுகிற நேரம் ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை சொல்கிறார்கள். மனைவிமார்களிடத்திலே முதுமை ஆரம்பிப்பதென்றால் நான் சொல்லுகிறேன், அவளுக்கு அதிகமாக கொடுக்கின்ற மகரில் தான் அது ஆரம்பிக்கிறது.
கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எல்லாம் ஆதாரத்தோடு தெளிவோடு பேசுகிறேன். இல்லாவிட்டால் இந்த மிம்பர்ல இதையெல்லாம் பேச முடியாது. ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இதை கேட்பார். இப்ப நான் சொல்ல வருகிறேன், அந்த மனைவிக்கு கொடுக்கிற மகர். ஒருத்தர் சொல்றாரு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், 50 லட்சம் 25 லட்சம் நிக்காஹ் பயான பண்ணிவிட்டு வந்த ஹசரத் சொன்னாராம் அந்த ரெஜிஸ்டர்ட்ட, எப்படியாவது கவர்மெண்ட்ல பேசி நிக்காஹ் பயானுக்கு வந்த ஹசரத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறேன்னு சபையில வாசிக்கிறேன்னா கொஞ்சம் என்னமாவது செய்வான். 50 லட்சம் மகர் கொடுக்கறாங்க, கண்டியிலிருந்து வந்து பயானம் பண்றோம், 5000 ரூபாய் சுருட்டி என்வலப்ல போட்டிருக்கிறாங்க என்று சொல்லி அவர் ஒரு முஸ்பாத்தியா சொல்லி இருக்கிறார். யதார்த்தமும் அதுதான். யாருடைய துவா வேண்டுமோ, எங்கு செலவழிக்க வேண்டுமோ அங்கு நடக்காது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 50 லட்சம் மகர் கொடுப்பார்கள். 1.5 மாதத்தில் தலாக்கிலே முடியும். மகரை திருப்பி எடுக்க முடியுமா? யாருக்கு காட்டு? நான் சொல்லுகிறேன், மகர் அதிகமாக கொடுப்பதே உன் மனைவியின் முழுமை ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த கல்யாணத்திற்கு செலவழிக்கின்ற செலவுகள் சுப்ஹானல்லாஹ். இந்த பகுதிகளிலே ஒரு கல்யாணத்திற்கு எத்தனை வகையான சாப்பாடு. ஆச்சரியம், நாளை திருமணம் முடிக்க போற மாப்பிள்ளை அவருடைய வாலிபத்தில் கடைசி நாள் என்று சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு விருந்து, ஒரு தலைக்கு 14,000 ரூபாய் செலவு. சுபஹான். நிக்காஹுக்கு சுபஹானல்லாஹ், அதை கொடுப்பதற்கு வெளிநாடுகளிலே இருந்து பாக்ஸ்கள் வரவழைக்கப்படுகிறது. சும்மா ஒரு நேர சாப்பாடு அடிச்சுட்டு குப்பையில போடுறது. ஒரு பவுன் நகை இல்லாம எத்தனை ஏழை குமரிகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நேரம் முடிந்து விட்டது. கண்ணியமான சகோதரர்களை, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதிரியான செலவுகள், முதலாவது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சாப்பாடு, நிக்காஹ் முடிந்த இரவுக்கு இன்னும் ஒரு சாப்பாடு, முதலாவது ஜும்மாவுக்கு இன்னும் ஒரு சாப்பாடு, பெண் வீட்டுல ஒரு சாப்பாடு, மாப்பிள்ளை வீட்டுல ஒரு சாப்பாடு. ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் ஒவ்வொரு திருமணத்திற்கும் புதிய புதிய ஆடைகள், எல்லோரும் ஒன்று மாதிரி, எல்லோரும் ஒன்று மாதிரி. ஒரு கல்யாணத்துக்கு கோடிக்கணக்கு. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆதமுன் நிக்காஹி பரக்கா ஐஸருஹு முஹ்னா. இங்கதான் விடயத்துக்கு வருகிறேன். திருமணத்தில் ஆகும் பரக்கத்தான திருமணம் எது தெரியுமா? எந்த திருமணத்துல செலவு குறையுதோ அந்த திருமணம் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய சொல்ல மீறி வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுமா? ஒரு கணவன் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேருகின்ற பொழுது, குடும்பம் இல்லற வாழ்க்கையில் உறவில ஈடுபடுகின்ற பொழுது, பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துஆ ஓதாமல் யார் மனைவியோடு ஒன்று சேர்கிறீர்களோ ஷைத்தானோடு சேர்ந்து சேருவான். ஒரு சஹாபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கெண்டு சிரிச்சாங்க. ஓடி வந்தாங்க. யார சொல்ல, ஏன் சிரிச்சீங்க? சங்கடமா போயிருச்சு. இல்ல, நீ பிஸ்மில் சொல்லாம சாப்பிடுகின்ற வரைக்கும் இப்லீஸ் உன் பிளேட்ல கையை போட்டு அவனும் சாப்பிட்டான். நீ பிஸ்மில் ஞாபகம் வந்து சொன்னாய் அல்லவா, பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆகிரஹு. அவன் சாப்பிட்டதை வாந்தி எடுத்து தலைதறிக்கு ஓடுகின்ற காட்சியை நான் பார்த்தேன் என்று இந்த ஹதீஸுக்கு ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே கொண்டு வரான். எப்படி பிஸ்மில் சொல்லாம சாப்பிட்டா ஷைத்தானும் சாப்பிடுவானோ, பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பித்த அந்த உறவில ஈடுபடலண்டா ஷைத்தானும் ஈடுபட்டுருவான். ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டா வாழ்க்கையிலே அந்த பிஸ்மில ஓதி நீங்க சேர்ந்தீங்க, அதாவது ஒரு புல்ல கிடைக்குதா, அந்த புல்ல மௌத்து வரைக்கும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு தப்பிக்கொள்ளும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன ஒரு நபியுடைய ஒரு புத்திமதி உதாசீனப்படுத்துகின்ற நேரத்துல மனைவியோடு இப்லீஸும் சேருகின்ற அளவுக்கு பாரதூரமான விளைவென்றால், தயவு செய்து எங்கட புள்ளையோட ஆசை தானே என்று சொல்லி பிள்ளைகளை பலிக்கடாவா ஆக்காது. உங்களோட பணத்தை காட்டுறதுக்கு நீங்க வேற என்னமாவது செய்யும். சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்தது. 400 பேருக்கு தான் சாப்பாடு. 400 சகன் அல்ல, 400 தலை. பயானுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த பாப்பாவும் மகனும் பேசுற சந்தோஷமான செய்தி. ஒரு பெரிய ஒரு சொத்தை எடுத்து, கிட்டத்தட்ட 1,20,00,000 ஒரு சொத்தை எடுத்து திருமணத்திற்கு செலவழித்திருந்தது ஒரு பள்ளிவாசலுக்கு வாங்கி வக்குப் செஞ்சான். வக்குப் அன்பளிப்பு கொடுத்தான். இன்றைக்கு அந்த பள்ளிவாசல் அந்த வீட்டை விட்டு சுமார் 1,20,00,000 ரூபாவுக்கான சோலர் பவர் திட்டத்தை அந்த பள்ளிவாசலுக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பள்ளி இந்த பூமிக்கு மேலால் நிலைத்திருக்கும் வரைக்கும் அந்த வெளிச்சம் அவர்களுக்கு போய்கொண்டே இருக்கு. ஒரு நேர சாப்பாடு, தன்னுடைய பணத்தை காட்ட இந்த மகன் கல்யாணமா வாழ்க்கையில சீரழிஞ்சிருவாங்க. எல்லாம் பாதுகாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இதை பெண்களுக்கு நாங்க உணர்த்தோம். நிக்காஹ் எல்லாம் பள்ளிவாசல் ஆம்பளைகளுக்கு நடக்குது, மாஷா அல்லாஹ். ஆனா இதெல்லாம் மனைவிமார்கள் தான் கேட்கணும். எங்களோட பிள்ளைகள் ஆடம்பரத்துக்கு நாங்கள் பழக்கக்கூடாது. செலவழிப்பதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அமைப்பில் எங்களோட திருமணங்களை நடாத்தி வெற்றிகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் எல்லாருக்கும் குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதி இருக்கிறது என்ற அந்த நிம்மதியான வாழ்க்கை அடைந்து கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.
Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah. இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள். இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள்.